சொல்கிறார், எது நம்முடைய வாழ்க்கையிலேயே குற்றம் என்றால் சிறிய இலக்குகள் எல்லாம் குற்றமுடையது என்று பேசுகிறார் கலாம். சரி, நான் இதை எப்படி உங்கள் மத்தியிலே நான் ஆணித்தரமாக இதை விளக்குவது? சிறிய விஷயங்கள் என்பது எது, பெரிய விஷயங்கள் என்பது எது, பெரிய விஷயங்களை சாதிப்பது என்பது எது? இந்த தெளிவு நமக்கு இருந்தால் கல்வி என்பதற்கான புள்ளி எங்கிருந்து தொடங்குகிறது என்பது நமக்கு புரிந்து போகும். நான் ஒரு கல்வியலாளர். கல்வி என்பதற்கான சிந்தனை என்ன என்று நான் யோசித்து பார்க்கிறேன். எது கல்வி? கலாமை எல்லோரும் கொண்டாடுகிறோம் இல்லையா? அவருடைய 2வது நினைவு நாளின் போது அவரை போலவே வேடமிட்டு குழந்தைகளை எல்லாம் அருகில் அணைக்க வைத்து ஒரு புகைப்படத்தை நீங்கள் இந்த பள்ளிக்கூடம் நடத்திய நிகழ்ச்சியில் பார்த்திருப்பீர்கள். கலாமுக்கு எதுங்க மரியாதை? கலாமுக்கு எதற்கு இவ்வளவு புகழ்? இப்போல்லாம் மேடைகளில் பேசக்கூடியவர்கள் நல்ல விஷயங்கள் ஏதேனும் சொன்னால் இது கலாம் சொன்னது என்று சொன்னால் உடனே கைத்தட்டல் கிடைக்கிறது. எல்லா விஷயங்களையும் கலாம் சொல்லலாம், அதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறது என்று மனிதர்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கைக்கு என்ன காரணம்? இதே போல்தான் எதை நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இதை விவேகானந்தர் சொன்னார் என்றால் உடனே கைத்தட்டி விடுவார்கள். இந்த நம்பிக்கை அந்த தனி மனிதர்கள் பெறுவதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று யோசித்து நான் பார்க்கிறேன். நான் இந்த 2 பேரை பற்றிய ஒரு குறிப்பை தருகிறேன். நீங்கள் இந்த கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள். அவர் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தார் என்பதற்காகவா? கலாம் என்றால் நீங்கள் கைத்தட்டுகிறீர்கள். பிரணாப் முகர்ஜி என்று சொன்னாலும் அதே கைத்தட்டல் வர வேண்டுமா இல்லையா? அவரும் தானே ஜனாதிபதியாக இருந்தார். பிரதிபா பாட்டீல் என்றால் கைத்தட்டல் வர வேண்டுமா இல்லையா? ஏன் வரமாட்டேன் என்கிறது? அப்படி என்றால் ஜனாதிபதியாக இருந்ததற்காக புகழ் பெற்றவர் இல்லை கலாம். ஒரு ஆசிரியராக இருந்து புகழ் பெற்றவரா? நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த வாழ்வின் வினாடிகளில் ஏதோ ஒரு அசைவில் இந்த சமூகத்திற்கு உதவி செய்பவர்களாக இருந்து விடுகிறோம் என்றால் சமூகம் நம்முடைய பெயரை புகழோடு உச்சரிக்கும். அப்படி என்ன வேலையை கலாம் செய்தார்? கலாமனுடைய புகழுக்கு காரணம் என்ன என்று நானும் யோசித்து பார்க்கிறேன். அவருடைய ஒரு குழந்தைகளோடு கலந்துரையாடுகின்ற ஒன்று எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு வீடியோவா வந்தது. என்கிட்ட அது இருக்கு. அவர் சொல்றாருங்க, நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்த தருணங்கள் என்ன என்று நான் யோசித்து பார்க்கிறேன்னு பேசுறார். அவர் பேசுகின்ற பொழுது, நான் அணு விஞ்ஞானியாக இருந்தேன், அணு ஆயுதத்தை கண்டுபிடித்தேன், ஏவுகணைகளை விட்டேன், பிருத்திவி அக்னி என்று ஏவுகணைகளை விட்டேன், அது எல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அதையெல்லாம் கடந்து நான் ஒரு காரியத்தை செய்தேன், அது எனக்கு ஆனந்தத்தை தந்தது என்று பேசினார். மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது உறவுகளே. ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. உள்ளிருந்து வெளிப்படுவதற்கான அந்த ஆனந்தத்தை பெற்றிருந்தார் கலாம். அப்படி என்ன ஆனந்தத்தை அவர் பெற்ற தருணம் என்ன? உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கலாம். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவர் ஒரு நாள் சும்மா உட்கார்ந்து இருக்காருங்க வீட்டுல. அவருடைய தோழர் வருகிறார். தோழர் வந்து என்ன சொல்றார்? கலாம் ஒரு இடத்துக்கு போலாம் வான்னு கூப்பிடுறார். இத கலாமே பேசுறாருங்க. நான் அந்த லிங்கை வந்து நான் மேடம்க்கு அனுப்புறேன், நீங்க போட்டு காட்டுங்க மேடம். அவருடைய லாங்குவேஜ்லயே அவர் சொல்றார். ஒரு நாள் என்னை கூட்டிட்டு போறதுக்காக என்னுடைய நண்பன் வந்தான். நான் போனேன். அவன் நேரா என்ன ஒரு ஹோம் கூட்டிட்டு போனா. அந்த ஹோம்ல வந்து நிறைய பேர் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். 7 வயது முதல் 15 வயது வரைக்குமான சிறுவர்களுக்கான ஹோம். அந்த குழந்தைகள் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் என் நண்பன் ஒரே வார்த்தை என்னிடத்தில் சொன்னான், கலாம் இவங்களுக்கு 2 வேதனை. ஒண்ணு கால் இல்ல, அடுத்தது இவங்க ஒரு ஷூ போட்டிருக்காங்க பாரு, அது 3.5 கிலோ. 3.5 கிலோ தூக்கிட்டு இவங்க நடக்கணும். உன் காலில் 1/2 கிலோக்கு மேல செருப்பு இருந்தாலே உன்னால போட முடியாது. இந்த குழந்தைகள் கால் இல்லாம 3.5 கிலோ ஷூவை போட்டுட்டு இருக்குதுங்க, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் வீட்டுல போய் யோசிச்சேன். எல்லா ஏவுகணைகளையும் அனுப்புகின்ற பொழுது அதற்குள்ளாக செயற்கை கோள்களை வைத்து அனுப்புவது வழக்கம். அந்த செயற்கை கோள்களை வைத்து அனுப்புகின்ற பொழுது அமெரிக்கா 13 செயற்கை கோள்களை தான் வைக்க முடியும், ரஷ்யா 24 செயற்கை கோள்களை வைக்க முடியும். ஆனால் இந்தியா 124 செயற்கை கோள்களை வைத்து அந்த ஏவுகணையை அனுப்ப முடியும். அந்த ஏவுகணையை வடிவமைத்தவன் நான். அந்த லைட் மெட்டல் அதை நான் வடிவமைச்சேன். அந்த மெட்டலை வச்சுக்கிட்டு லெபார்டரியில உட்கார்ந்து இந்த கேலிபர் மெஷினை செய்யறதுக்கு முடியுமான்னு யோசிச்சேன்.
அந்த ஏவுகணையை அனுப்பக்கூடிய அந்த மெட்டலை வச்சிட்டு போலியோவுக்கான கேலிபர் ஷூவை நான் செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்தேன். 3.5 கிலோ எடை உடைய அந்த ஷூவை 300 கிராமில் செய்து முடித்தேன். அப்பொழுதுதான் நான் ஆனந்தத்தின் உச்சத்திற்கு போனேன் என்று சொன்னார். நான் யோசித்து பார்க்கிறேன், இதுதான் கலாமை நாம் கொண்டாடுவதற்கு காரணம். ஒரு மனிதனுடைய இருப்பினால் 4 பேருக்கு நல்லது நடக்கிறதா, அவன் இந்த உலகத்தில் கொண்டாடத்தக்கவனாக இருக்கிறான். அத்தகைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கான கல்வி சூழல் இருக்கிறதா என்றை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்க. நான் இந்த அட்லாண்டான்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அமெரிக்கால. அங்கதான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருடைய வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுல ஒரு மிக அற்புதமான வார்த்தை அந்த மோனுமெண்ட்லயே எழுதி இருக்கிறாங்க. என்னன்னா, we can make the change. இது எழுதி இருக்கிறாங்க. நான் அதை பார்த்துட்டு வந்துட்டேங்க. வந்ததற்கு பிறகு பல வருஷத்துக்கு அப்புறமா ஒபாமாங்கிறவர்ல, இப்போ பிரசிடென்டா இருந்தாரு அமெரிக்காவுக்கு, ட்ரம்ப் சாருக்கு முன்னால இருந்தாரு. அவர் 2வது முறையாக ஜெயிக்கின்ற பொழுது இந்த மேடையில நின்று அவர் தேங்க் கிவிங் லெக்சர் கொடுக்கிறாரு. நான் இந்த மாதிரி யாராவது பெரியவர்கள் லெக்சர் கொடுக்கும்பொழுது அதை கேட்பேன். எதுக்குன்னா மேட்டருக்காக கேட்க மாட்டேன், இந்த பாடி லாங்குவேஜ்காகவும் அவங்களுடைய ப்ரொனன்சியேஷனுக்காகவும் அவங்களுடைய ஸ்டைலுக்காகவுமே அதை கேட்பேன். ப்ரொஃபஷனல் நோட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்ப்பேன் நான். அன்னைக்கு ஒபாமா பேசிட்டே இருக்கும்போது we can make the change. ஐயே, இது எங்கேயோ நம்ம பார்த்திருக்கோமே, எங்கேயோ பார்த்திருக்கோமேன்னு யோசிக்கிறேன். உடனே பக்கத்துல இருக்கிறவர் சொன்னாரு, அது நெல்சன் மண்டேலா எழுதி இருக்கிறாருங்கன்ட்டு ஒரு புக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. ஓ, இது நெல்சன் மண்டேலா சொன்னாரா? இல்லையே, இது மார்ட்டின் லூதர் கிங் சொன்னதாச்சே. பாருங்க, ஒபாமாவுக்கு வந்தது நெல்சன் மண்டேலா கிட்ட இருந்து. நெல்சன் மண்டேலா கிட்ட இருந்து யாருக்கு வந்தது? நெல்சன் மண்டேலாவுக்கு மார்ட்டின் லூதர் கிட்ட இருந்து வந்திருக்கு. மார்ட்டின் லூதர் கிங்குக்கு யார் சொல்லியிருப்பா? இது எனக்கு ஒரு யோசனை. பார்த்தா அவருடைய ரூம்ல பெரிய படம் மாட்டி இருக்குங்க, நம்ம தேசப்பிதா காந்தியடிகள். காந்தியடிகள் தாங்க அது மார்ட்டின் லூதர் கிங்குக்கு சொல்லி இருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் காந்தியடிகளிடமிருந்து இந்த சொல்லை பெற்றிருக்கிறார். பாருங்க, பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒன்று இன்னைக்கு கரண்ட் சினாரியோல 2வது முறை அந்த ஒபாமா ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருக்கிற ஒற்றை சொல், அது நம் தேசத்தில் இருந்து போயிருக்கிறது. மகாத்மா காந்தி தந்திருக்கிறார். என் மூளை சிக்கிட்டு நிக்குது. மகாத்மா காந்திக்கு யார் சொல்லியிருப்பா? மகாத்மா காந்திக்கு யார் சொன்னார்னா, the real hero of this era சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் சொன்னது, அவர்தான் காந்தியடிகளுக்கு சொன்னது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒற்றை சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். சிந்தனை பூர்வமாக அந்த சொல்லை நாம் சந்திக்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. காரல் மார்க்ஸ் இறந்து போனான். காரல் மார்க்ஸ் இறந்து போன போது நம்ம எத்தனை சொல்லால அந்த இறப்பை குறிக்கிறோங்க. இது ரொம்ப கடவுள் பக்தி இருக்கக்கூடிய பூமி. யாராவது செத்து போனாங்கன்னு சொல்ல மாட்டோம், நிறைய சொற்களால அதை சொல்லுவோம். எனக்கு தமிழ் மீது ஆர்வம், சொல் மீது ரொம்ப ஆர்வம். ஒரு சொல்ல சொல்லும் பொழுது அந்த உணர்வோடு போய் அந்த சொல் சேருது பாருங்க. 10 சொல் ஒரே பொருளுக்கு இருந்தாலும் அந்த ஒரே பொருளை 10 விதமான ஃபீலிங்கை ஏற்படுத்துறதுக்கு அந்த 10 சொல் பயன்படும். செத்து போனார் சொல்றோம், மண்டையை போட்டார் சொல்றோம், இயற்கை எய்தினார் சொல்றோம், சிவபதவி அடைந்தார் சொல்றோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல் காலமானார். He becomes time. என்ன சொல்லுங்க அது? காலமானார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ்ல பாஸ்ட் அவே தான் இருக்கு, எங்க போனான்னு தமிழ் தான் சொல்லுது. இயற்கை எய்தினார், அது எனக்கு பிடிக்கும். இயற்கை எய்துதல் ரொம்ப பிடிக்கும். எல்லா சொல்லையும் தூக்கி சாப்பிடுற சொல்ல ஏங்கல் சொன்னான். ஏங்கல்ஸ் அவனுடைய தோழன், காரல் மார்க்ஸனுடைய தோழன். ஏங்கல் சொன்னான், ஒரு பத்திரிகையில எழுதுறான், இன்று காலை இவ்வளவு மணி அளவில் என் தோழன் காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் தான் மரணம். நான் யோசிச்சு பாக்குறேங்க, நம் குழந்தைகள் இருக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் பெற்றோர்கள் தானே பேரு. நம்ம தந்தவங்க தானே இந்த பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களை தந்தவங்க, இந்த சமூகத்துக்கு குழந்தைகளை தந்தவங்க, குடும்பத்துக்கு குழந்தைகளை தந்தவங்க தானே. நமக்கு தந்தோர்னு தானே பேர் இருக்கணும், ஏன் பெற்றோர்னு பேர் இருக்கு? நாம ஒன்னும் தரல,
குழந்தைகளை நாம் தரவில்லை. வல்ல இறைவனின் பேரருளாலும் இயற்கையினுடைய பெரும் கொடையாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் நமக்கு பெற்றோர் என்று பெயர். நாம் பெற்றவர்கள். குழந்தைங்க 100% அட்டெண்டன்ஸ்ங்க. எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியங்க. அதுங்களாம் எப்படி இருக்குதுங்க? மார்க் வாங்குறாங்க பாருங்க. ஆவரேஜா 480 இந்த ஸ்கூல்ல. நாங்கெல்லாம் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்றதுக்கு பட்ட கஷ்டம் காட்டிட முடியுமா? என் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் லிஸ்ட. நமக்கு என்னங்க டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது நான் கேக்குறேன். 40களில் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது மேடம்? மேக்சிமம் என்ன டிஸ்ட்ராக்ஷன்? புதன்கிழமை அன்னைக்கு ஒரு சித்திரஹார், வியாழக்கிழமை அன்னைக்கு தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழ்வும், அப்புறமா ஒரு ஒளியும் ஒளியும். சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு இந்தி படம், பாடாவதியா இருக்கும், அது பார்க்கவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு தமிழ் படம், அதுவும் வீட்டுல டிவி இருக்காது, பக்கத்து வீட்டுல போய் 4 நாள் கொடுத்து பார்க்கணும். வாரமெல்லாம் கொடுக்கிற பாக்கெட் மணியை சேர்த்து அடிச்சாதான் 4 நாள் கிடைக்கும். இவ்வளவுதான் இருந்தது டிஸ்ட்ராக்ஷனே. எப்படா 5 மணி ஆகும்? அப்படி போய் உட்காந்து போல கலர் கலரா அந்த கோடு இருக்குமே, அந்த டிவிக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தோம். நாம 250 தாண்டறதுக்கு அவ்வளவு பல்ட்டி அடிச்சோம் 10th ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் அப்படி ரிமோட் அப்படி அழுத்தினா 350 சேனல் வருதுங்க. உங்க மொபைல நீங்க சும்மா பாத்ரூம்க்கு போங்களேன், அது எடுத்து நோண்டி நுங்க எடுத்துருது. அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் அந்த குழந்தைகளுக்கு. அத்தனை டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் 450 480 500 அப்படி வாங்குது. நம்மளை விட நல்லா படிக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க நம்ம குழந்தைகள். முதல்ல அதை நம்புவோம். அந்த குழந்தைகளை முதலில் நாம் நம்ப வேண்டும். எனக்கு இந்த பள்ளிக்கூடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன், மேடம் கிட்ட கேட்டேன். இந்த பிரின்சிபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்களா, அந்த அம்மா கிட்ட கேட்டேன். மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 950. எத்தனை பிள்ளைங்க பிரைஸ் வாங்கி இருக்குதுங்க? ஒரு 150. ஓ ஓகே. எத்தனை பிள்ளைங்க இந்த கல்ச்சுரல்ஸ்ல இருக்கிறாங்க? அந்த 150ல இருந்தே ஒரு 75 வந்துரும், மீதி ஒரு 100. அப்போ போட்டா 150 பிளஸ் ஒரு 100, 250 பிள்ளைகள் தான் பரிசு வாங்குகிறார்கள். அவர்கள் இந்த மேடையில் திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள். நான் பேச வந்தது அந்த 250 பிள்ளைகளுக்காக இல்ல. நான் உலகமெல்லாம் பயணம் செய்த அந்த குழந்தைகளை சந்திப்பது திறமைசாலிகளையும் புத்திசாலிகளுக்காகவும் இல்ல. இந்த மீதி இருக்குதுங்க பாருங்க, 600 700, அது நம்ம வீட்டுல தான் இருக்கும். பாத்திருக்கீங்களா? படிக்கவும் செய்யாது, பிரைஸும் வாங்க. அதுக்கு பேர் நம்ம புளி மூட்டைன்னு வச்சிருக்கோம். வீட்டுல சும்மா இருக்கும், வாய் பேசும், எதுவும் செய்யாது, சொல்ற பேச்சு கேட்காது. புத்திசாலி யார் தெரியுமா? இந்த பிள்ளைங்க இது வாங்குச்சு பாருங்க, லைனா வந்து. கொஞ்சமாவது இன்டிசிப்ளினா யாராவது இருந்தாங்களா? சூப்பரா டிசிப்ளின்டா இருக்கும். அது நல்ல மார்க் வாங்கும், சூப்பரா இருக்கும். அது புத்திசாலி. இப்ப டான்ஸ்லாம் ஆட போது பாருங்க, அதுங்க என்ன மாதிரி? சாந்தனு மாதிரி திறமைசாலி. அடியே வாங்காது, நிறைய பிரைஸ் வாங்கிட்டு வரும், ஓகேன்னு பாஸ் பண்ணிடும், பொழைச்சிக்கும். இது திறமைசாலி. இந்த மீதி 700 இருக்குதுங்கல்ல, அதுங்க யார் தெரியுமா? அதுங்கள முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டீச்சரா சொல்றேன், நான் வந்து குழந்தைகளை சீக்கிரமா அசஸ் பண்ணிடுவேன். இது யாரு அப்படின்ட்டு, இது புத்திசாலியா திறமைசாலியா இல்ல தேர்ட் கேட்டகரியா? இந்த தேர்ட் கேட்டகரி யார் தெரியுமா? இந்த தேர்ட் கேட்டகரி தான் நம்ம சத்ய செல்லப்பன் சார் மாதிரி, உங்க கரஸ்பாண்டன்ட் மாதிரி. யார் தெரியுமா அவரு? இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்கிற நிர்வாகி. அதுங்க தான் அந்த 700. நல்லா படிக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல திறமையானவங்க நிறைய சம்பாதிக்கலாம். கிருஷ்ணன் சொன்னா, அர்ஜுனா இறங்கு, நீ இறங்கி கதவு திறந்து விடுன்னா அர்ஜுன. அவன் சொன்னா, இங்க பாரு, மரியாதையா இறங்கு, போர் முடிஞ்சது, இறங்கு. வேண்டாம் வெறுப்பா இறங்கி கதவை டேஷ் பண்ணி சாத்திட்டு நேரா டென்ட்டுக்குள்ள போறான். அவன் டென்ட்டுக்குள்ள போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்படி அள்ளி குதிச்சான் கிருஷ்ணன்.
குதிச்சு வேகமா அந்த பக்கம் குதிச்சு அங்க நகர்றதுக்கும் அந்த தேர் பத்தி எறிறதுக்கும் சரியா இருந்தது. அப்போ சொன்னானா கிருஷ்ணன் சொன்னா, அர்ஜுனா பயப்படாதே, இந்த தேர் முழுக்க நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தது, எல்லா ஆயுதங்கள் இருந்தது, எல்லாம் கொலை செய்த ஆயுதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை என்னுடைய பாசிட்டிவ் ஃபோர்ஸால தான் நிறுத்தி வச்சிருந்தேன். நான் இறங்கி இருந்தால் உன்னுடைய நெகட்டிவ் திங்கிங்கால இது எரிந்து நீயும் எரிந்து சாம்பலாகி இருப்பாய். அதனால் தான் உன்னை இறங்க சொல்லி நான் இறங்கினேன் என்று கிருஷ்ணன் சொன்னான். பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கிறது தாங்க பலம். ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நான் அல்லது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. கனிந்த மனதோடு இருக்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்பும் நம்மில் எத்தனை பேருக்கு கிடைக்கிறது? நம் குழந்தைகளை நாம் ஆயத்தமாக இருக்க சொல்ல வேண்டும். Be prepare yourself. preparation இருக்கக்கூடாதுங்க. இன்றைக்கு தோல்வி அடைய வேண்டும் என்றால், ஜெயிக்க வேண்டும் என்றால் prepare பண்ணுங்க. யார் ஒருவர் திட்டமிட்டு வாழ்க்கையை சந்திக்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். நீங்க ஒண்ணும் கிடையாது, இந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுத்துட்டு போறேன். அது எந்த துறையாகவும் இருக்கலாம். எந்த துறையிலும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா 3 விஷயத்தை கவனிக்கணும் ஒருத்தங்க. நான் ஒரு அத்லெட்டிக், ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். 100% நீங்க இருக்க முடியும்னா அது வாசிப்பதிலும் ஸ்போர்ட்ஸ்லயும் தான் இருக்க முடியும். ஒரு புத்தகத்தை வாசித்தால் 100% வாசித்துக் கொண்டிருக்கலாம். இல்லனா ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பந்தயத்துல ஓடிட்டு இருந்தீங்கன்னா 100% ஓடலாம். அதனால் தான் புத்தியையும் பாடியையும் ஒன்றிணைக்கக்கூடிய இந்த 2 விஷயங்களும் மிக சிறப்பானவையாக கல்வி கூடத்தில் முன்னெடுக்கப்படுகின்றன. நம்ம இந்த ஃபோர்ஸ்ல ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்ல, அந்த ஈட்டி எறிதல் இருக்குல்ல, சரி ஈட்டி எறிதல் விட்டுருங்க, அந்த உயரம் தாண்டுதல் இருக்குல்ல, வீட்டுக்கு போய் உயரம் தாண்டுதல் அப்படிங்கிற ஒரு அந்த ஷோ ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி மெதுவா ஸ்லோ மோஷன்ல போட்டு பாருங்க. ஒரு பறவை பறக்குதா அதை கேட்ச் பண்ணி ஸ்லோ மோஷன்ல போட்டு பாருங்க. 3 விஷயம் தாங்க ஜெயிக்கிறதுக்கான வழி. முதல்ல வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி, நம்முடைய கிரவுண்ட் ரியாலிட்டி நமக்கு தெரியணும். அடுத்து எக்ஸ்பெக்டட் விஷன், விஷனை வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு டார்கெட்டட் விஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நடுவுல எக்ஸிகியூஷன் கேப் இல்லாம திட்டமிடணும். இதுதான் ஜெயிப்பதற்கான வழி. இது பறவை செய்து, பறவைக்கு பறக்கணும், நேரா வந்து ஒரு கிளையில அது உட்காரும். அங்க இருந்து ஆரம்பிங்க உங்க பயணத்தை. உட்காரும் பொழுது அது என்ன தெரியுமா பண்ணும், அந்த கம்புல உட்காரும்ல, அந்த கொம்பு கிளையில முதல்ல அந்த கிரவுண்ட் அது பிடிச்சுக்கோங்க. கிரவுண்டை விடாது, முதல்ல கிரவுண்டை பிடிக்கும். பிடிச்சிட்டு என்ன பண்ணும், அண்ணாந்து பார்க்கும், எங்க பறக்கணுமோ அங்க பார்க்கும். பாருங்க, நீங்க பார்த்துட்டு அந்த உடம்பு இருக்குல்ல அதை சும்மா கொஞ்சமா பிரஷர் கொடுக்குங்க. பிரஷர் கொடுத்து சிறகுகளை அப்புறமா தான் விரிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி புசுக்குன்னு பறக்கலாம் முடியாது. பறக்குது, ஒரு பறவை பறக்குதுன்னா பயங்கர ப்ரிப்பரேஷன் இல்லாம அந்த பறவை பறக்க முடியாது. பிரஷர் கொடுத்து அப்படி எந்திரிக்கும் பொழுதுதான் சிறகை விரிக்கும். இந்த கிரவுண்ட அது சிறகு விரித்து அந்த பிரஷர் பாயிண்ட சரியா லிங்க் பண்ண அப்புறமா தான் கிரவுண்ட விடும். நம் குழந்தைகள் தோற்கும் பொழுது இங்க எங்கேயோ ஒரு லிங்க் கட் ஆகுதுன்னு அர்த்தம். Just see your ground reality and expected vision and your ability and the preparation. நீங்க அந்த உயரம் தாண்டுதலை பாருங்க. அவன் சும்மா வருவாங்க, நான் அமைதியா தான் அங்க நின்னுட்டு இருந்தேன். நீங்க என் கையில இந்த மைக் கொடுத்திருந்தேன்னா அதை நான் விளையாடி தான் இருப்பேன். கையில் விளையாடுகின்ற மைக் போடியம்ல வந்து நான் நிற்கும் பொழுது அது ஆயுதமாக மாறுகிறது. அந்த பையன் கையில சும்மா தான், அந்த பொண்ணு கையில சும்மா தான் விளையாட்டா தான் எடுத்துட்டு வருவான் அந்த கொம்பை. ஆனா தன்னுடைய இலக்கை அவன் நிர்ணயித்ததற்கு பிறகு அது ஆயுதமா எப்படி மாறுதுங்கிறத பாருங்க. Just see that எப்படி ஒரு ஸ்மாலான ஒரு சாதாரணமான விஷயத்தை எப்படி ஆயுதமா மாத்துறது. அவன் அப்படி பார்க்கும் பொழுது முடிஞ்சா வீட்டுல கம்ப்யூட்டர் இன்ஜினியர் யாராவது இருந்தீங்கன்னா அவனுடைய விஷனை புள்ளி போட்டு பாருங்க. அந்த எல்லை இருக்குல்ல, அந்த கோடு இருக்குல்ல, அதிலிருந்து கடந்துதான் அவன் விஷன் இருக்கும். நீங்க எல்லையை தொட்டீங்கன்னா விழுந்துருவீங்க. எல்லையை கடந்து நீங்க வந்து டார்கெட் வச்சீங்கன்னா தான் அதை தாண்ட முடியும். காற்றுல வைப்பாங்க அவனுடைய எக்ஸிக்யூட்டட் அந்த டார்கெட்டை
எக்ஸிகியூஷன் பண்ணும் பொழுது அவன் அத ஒரு 5 அடி 3 அடி தாண்டி தான் வைப்பான், அங்கதான் பறக்கணும்னு வைப்பான். ஆனா கம்பு கீழே தான் இருக்கும். திங்க் ஹை, திங்க் பிக். அப்பதான் சாதாரண லெவலையே தாண்ட முடியும் அப்படிங்கிறது தான். இவங்க 5 வருஷமா போட்டு காட்டினாங்கல்ல, 6 வருஷமா போட்டு காட்டினாங்கல்ல தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை. எவ்வளவு அபாயகரமானது தெரியுமா? அது மிகப்பெரிய கான்பிடன்ஸ் இல்லைன்னா அதை போட முடியாதுங்க. ரொம்ப கான்பிடன்ஸ் இருக்கணும். தன்னுடைய ஹிஸ்டரியை காட்டுறதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும். ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சில நேரங்களை ஜெயிக்கிறது கூட ஈஸி. எது கஷ்டம் தெரியுமா? ஜெயிச்சிட்டே இருக்கிறது கஷ்டம். சாந்தனுக்கு தெரியும். ஜெயிக்கிறது ஈஸி, ஒரு வாட்டி ஜெயிச்சிடலாம். தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஒண்ணும் இல்ல, தொடர்ந்து ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன். ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் ஒரு படம் இருக்கு, முடிஞ்சா போட்டு பாருங்க. ஒயிட் ராணி, சிவப்பு ராணி 2 பேர் இருப்பாங்க. அது பிரிட்டிஷ்க்கும் அமெரிக்கர்களுக்கும் நடுவுல இருக்கிற பாலிடிக்ஸ். அந்த படம் அந்த படம் பார்க்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான கவனம் தெரிகிறது எனக்கு. ஒயிட் ராணி தான் ஹீரோ, ஹீரோயின். ரெட் ராணி வந்து வில்லி. அந்த சின்ன குழந்தை வந்து ஒயிட் ராணியோட பேசிட்டு இருப்பா. அப்ப பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒயிட் ராணி சொல்லுவா, ஆலிஸ் ரன் அப்படிம்பா. என்ன மாதிரி புள்ள போல இருக்கு. டக்குன்னு அது ஓடும். சொன்ன உடனே ஓடும். ஓடிக்கிட்டே கேட்கும். பக்கத்துல இருக்கிறத பார்க்கும். ராணியும் ஓடிட்டு இருப்பா. ரொம்ப வியந்து பார்த்த ஒரு காட்சிங்க. சாதாரணமான ஒரு காட்சி தான், எவ்வளவு பெரிய பாடத்தை கொடுக்குது பாருங்க. திரும்பி பார்க்கிறா, ராணியும் ஓடுறா, நிம்மதியா இவ ஓடுறா. குழந்தைய டிவி பார்க்காதன்னா, அம்மாவும் டிவி பார்க்கலனா நிம்மதியா குழந்தை படிக்கும். நீங்க ஏதாவது எங்களுக்கு சொன்னீங்கன்னா கூட நீங்களும் செஞ்சாகணும். நீ மொபைல நோண்டாதன்னா நீங்க முதல்ல அதை செய்யாம இருக்கணும். நீ இதெல்லாம் போட்டுக்காதன்னா முதல்ல நீங்க சொல்லணும். நீ பொய் சொல்லாதன்னா நாம அப்படி இருக்கணும். குழந்தைகள் நம் பேச்சை கேட்டு வளர்வதில்லை, நம்மை பார்த்துதான் வளர்கிறார்கள். நம்மை பார்த்து வளர்கிறார்கள். அம்மா அப்பாவா ஒழுக்கமா இருக்கிறது அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல கணவன் மனைவியாக யார் ஒருவர் ஒழுக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அம்மா அப்பாவாக இருப்பதற்கான தகுதியே வந்து சேர்கிறது. இந்த பக்கத்துல பாக்குறாங்க, ராணி ஓடிட்டு இருக்கா. ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ராணி கிட்ட ஆலிஸ் கேட்டா பாருங்க ஒரு கேள்வி, குயின் where we are going. நியாயமான கேள்வி தானே. ஓடுறது where we are going அப்படின்னு அவ கேட்ட உடனே அவ சொன்னா பாருங்க ஒரு பதில். நான் எழுந்து நின்னுட்டேன். nowhere, எங்கேயும் ஓடல. அப்ப எதுக்கு ஓடுறோம்? அவ சொன்ன பதில் தான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற முனைப்புடன் இருக்கின்றவர்களுக்கான செய்தி, பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கான செய்தி. இது இந்த கல்லூரிக்கு, இந்த பள்ளிக்கூடத்திற்கும் அது பொருந்தும், பர்வீன் சுல்தானாவுக்கும் பொருந்தும், யங் ஆர்டிஸ்ட் சாந்தனுவுக்கும் பொருந்தும், இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பொருந்தும். என்ன தெரியுமா அவன் சொல்லுவா? we are going nowhere. அப்ப why we are running அப்படின்னு அவ சொல்லுவா. நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நின்ற இடத்தில் நாம் நிற்க வேண்டும் என்றால் தலை தெறிக்க ஓடியாக வேண்டும். அதனால் தான் ஓடச் சொன்னேன் என்று அவள் சொல்லுவாள். ஏற்கனவே ஜெயித்த இடத்துல நிக்கணும்னால தலை தெறிக்க ஓடணும்னா, இன்னும் ஜெயிக்கணும்னா எங்க ஓடுறோம்? ஆக்டிவா இருக்கிறது, பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில வைராக்கியங்களோடு இருக்கிறது. மகாத்மா காந்திக்கு எதுக்குங்க மகாத்மான்னு பேர் வந்தது? யாராவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? why is மகாத்மா? உண்மையை சொன்னாருங்கிறது. எங்க அப்பா தான் உண்மையை சொல்வாரு. எங்க அப்பா போய் சொல்ல மாட்டாரு. என் டீச்சர் உண்மையை தான் சொல்லுவாங்க. ஒருபோதும் என் டீச்சர் போய் சொன்னது கிடையாது. அவங்க எல்லாம் மகாத்மா இல்ல. ஏன் காந்தி மட்டும் மகாத்மா? காந்தியை மட்டும் ஏன் மகாத்மா காந்தி என்று சொல்லுகிறோம்? ஜோதிராவ் பூலே அவர்களை கூட மகாத்மா என்றுதான் சொல்லுகிறோம். எதற்காக இவர்களுக்கு இந்த பெயர்கள்? மகாத்மான்றது என்ன தெரியுமா? நானும் சாதாரண ஆத்மா. அவங்க ஏன் மகாத்மானா இவ்வளவுதான். உங்க பிள்ளைகள் கிட்ட போய் சொல்லுங்க. மகாத்மா காந்தி கிட்ட அவங்க அம்மா ஒரு சத்தியம் வாங்குச்சிங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மா லண்டனுக்கு போச்சு. அந்த ஐயா லண்டனுக்கு போனாரு. அந்த அம்மா வந்து ஒரு சத்தியம் எப்போ யார்கிட்ட? மோகன்தாஸ் கரம்சந்த் கிட்ட வாங்கினாங்க. மகாத்மா கிட்ட வாங்கல, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கிட்ட வாங்கினாங்க. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா. என்ன? குடிக்க மாட்டேன். சரி, சத்தியம்.
மது அருந்த மாட்டேன் 1. 2, மாமிசம் சாப்பிட மாட்டேன். சரி, சத்தியம். வேறு பெண்களை இச்சிக்க மாட்டேன். சரி, சத்தியம் பண்ணிட்டோம். நான் யோசிச்சு பாக்குறேன், இது எல்லாம் போர்பந்தர்ல கிடைக்காது. அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க, அங்க கிடைக்காது. குஜராத்ல கிடைக்காது. அப்போ அந்த காலத்துல அவருக்கு கிடைக்காது. ஆனா லண்டன் போறாருல, தனியா தான் போறாரு, எல்லாம் கிடைக்கும், ஃப்ரீயாவே கிடைக்கும். தான் செய்த சத்தியத்திற்காக யார் ஒருவர் கண்காணிக்கவில்லை என்றாலும் தான் எதை வாக்காக கொடுத்தோமோ தன்னுடைய வாழ்க்கையில் அதை பேண வேண்டும் என்று நினைத்த அந்த மனம்தான் மகாத்மா. நீங்களும் நானும் அப்படி இருந்தால் நானும் நீங்களும் மகாத்மா தான். யாரும் கண்காணிக்க வேண்டிய இடத்தில் தான் நான் வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருப்பேன். கண்காணிப்பு அற்ற நேரங்களில் நான் என் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் மீறுவேன் என்று சொன்னால் நாம் குற்றவாளிகளாக இருக்கிறோம். வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகின்ற பொழுது மிக நுட்பமான மிகப்பெரிய விஷயங்களை சொல்லித் தருவதில் இருந்து ஒரு தலைமுறை வஞ்சித்து இருக்கிறது. சொக்கலிங்கம் சார் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அப்ப நான் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, காம்படிஷன்ல நான் கலந்துக்கிறதுக்காக வரேன். அவர் திருக்கரங்களால் காம்படிஷன்ல ஜெயிச்சு பிரைஸ் வாங்கினவனா. கம்பன் கழகத்தில் அவர் எனக்கு முதல் பரிசு தருகிறார். கம்பராமாயணத்தில் நான் பேசுகிறேன். அன்னைக்கு கம்பராமாயணத்துல 2வது பரிசு, திருக்குறள்ல முதல் பரிசு, சீராபுராணத்துல முதல் பரிசு, சீவக சிந்தாமணியில 2வது பரிசு, 4 பரிசு வாங்கிட்டு அப்படி போறேன். ஐயா தான் கொடுத்தார். ஐயா கொடுக்கும் பொழுது எனக்கு வயது இருக்கும் 16. 16 வயதில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மனிதன் பேசுவதை அங்க வாசல்ல உட்கார்ந்துட்டு கேட்டேன் நான். இந்த வயதில் கூட அதை என்னால் மறக்க முடியவில்லை. அதுதான் சொல், பெரியவர்களுடைய சொல் அதுதான். எத்தனையோ நிகழ்ச்சிகள் மேடையில் நடக்க இருக்கின்றன, எத்தனையோ ஆடல் பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் நம்மை வழிபடுத்த போவது சிந்தனையும் சொல்லும் தான். அதனால் தான் சிந்தனையாளர்களையும் அழைத்து பேச வைக்கிறார்கள். அவர் சொன்ன சொல் என்ன தெரியுமா? அவங்க அம்மா இந்த ஊர்க்காரங்க தான். ஒரு முறை கீரைக்காரி வந்தாளாம், கீரை வாங்கிட்டு வந்தாளாம். அந்த கீரைய அவ ரொம்ப வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்காளாம். வாசல்ல சொப்பான்னு உட்கார்ந்த உடனே அம்மா கொஞ்சம் தண்ணி குடுமான்னு கேட்டாங்களாம். தண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க இவங்க அம்மா. கொடுத்துட்டு, ஐயா நான் சரியா சொல்றேன் நான் மட்டும் பாருங்க, கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா கீரை 4 கட்டு வச்சிருக்கு. அந்த கீரை கட்டை அந்த அம்மா ஏதோ ஒரு விலை சொல்லுது, 2 ரூபா சொல்லுது. இவங்க அம்மா மத்தியான நேரம் ஆயிடுச்சே, எல்லாம் தான் காஞ்சி போச்சே, துவண்டு போயிருக்கு, 1 ரூபா 50 பைசா கொடு, நான் எல்லாம் வாங்கிக்கிறேன் குடுன்னு. அவ கொடுக்கவே மாட்டேங்கிறா. இல்ல தாய், கட்டாது தாய், 1 ரூபா 50 பைசா குடுனா குடு, இல்லன்னா போ. அவ எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா, 1 ரூபா 50 பைசா தான் குடு. அந்த அம்மா சரி வேற வழி இல்ல, நடக்க முடியாது, இதுக்கு மேல இதை தூக்கிட்டு போக முடியாது, 1 ரூபா 50 காசாவது வரட்டும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு, அந்த அம்மா எடுத்துட்டு உள்ள போறக்குள்ள இவ கூடையை காலி கூட எடுத்து தலைய வச்சுட்டு நடக்கிறதுக்குள்ள மயங்கி விழுந்திருக்கா கீழே. பசி. உடனே என்ன பண்ணிருக்காங்க, அந்த அம்மா தண்ணி தெளிச்சு ஆளை உட்கார வச்சுட்டு நேரா உள்ள கூட்டிட்டு போய் அந்த திண்ணையிலேயே உட்கார வச்சு ஒரு தலைவாழை இலை போட்டு ஃபுல் மீல் சாப்பாடு பரிமாறி இருக்காங்க. வேலை செய்யற ஒரு ஆள் இருக்கான்ல, அவன் கேட்டானா, அவன் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா 50 பைசாக்கு அவ்வளவு பிசினஸ் செஞ்சீங்க, 10 ரூபா நீங்க தான் கேட்டீங்களா, 10 ரூபா மேலான சாப்பாட்டை அந்த அம்மாவுக்கு போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு. உடனே இவர் நீதிபதி ஆவதற்கான, நான் ஒண்ணு சொல்றேங்க, உங்களுடைய பிள்ளை என்னை போல் சிந்தனையுடைய பேச்சாளராக வேண்டுமா? தாயின் வார்த்தைகளில் தந்தையின் வார்த்தைகளில் தான் அந்த சூட்சுமம் மறைந்திருக்கிறது. ஒரு ஜட்ஜ உருவாக்குனதுக்கான சூட்சுமம் அந்த தாயினுடைய வாயில ஒளிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அந்த தாய் என்ன சொன்னாங்கன்னா, எப்பா வியாபாரம் செய்யும் போது அதுல தர்மம் பார்க்கப்படாதுப்பா, தர்மம் செய்யும் போது அதுல வியாபாரம் இல்லப்பான்னாங்களாம். இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லைங்க, அதுதாங்க வாழ்க்கையில் நம்முடன் வருவது. நம்முடன் வருவது என்ன? நம்முடன் வருவது வேறு எதுவும் இல்லை, நம்முடைய எண்ணங்களும் அந்த எண்ணங்களின் பலமும் தான் நம் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் வருமே தவிர வெறும் பணமும் பிரபல்யமும் இல்லை. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எப்பொழுது வெற்றி பெறுகிறது? மிக நுட்பமான சில பேருண்மைகள் நம்மை சேர்கின்ற பொழுது வாழ்க்கை மிகப்பெரிய உன்னதமான ஒரு விஷயத்தை நமக்கு தந்துருது. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாதுங்க, தெரியாமலேயே மரணம் நிகழ்ந்து விடுகிறது. ஐன்ஸ்டீன் சொல்லுவான்,
கடவுளை பற்றிய கொள்கை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கிறது என்று கேட்ட பொழுது ஐன்ஸ்டீன் சொன்னா, என்ன கருத்து பாருங்களேன், கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், பூமி நகருதுங்க. அவன் சொல்றான், வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உலகம் இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் எப்படி புரியாதோ, அப்படி கடவுளை தரிசிக்காமல், கடவுளை சந்திக்காமல் என்னால் கடவுள் பற்றிய கொள்கையை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பேசுகிறான். எவ்வளவு ஆழமான ஒரு விஷயம். ஒரு உண்மை வந்து சேருவது வரைக்கும் நாம் மிக சாதாரணமானவர்களாகத்தான் இருக்கிறோம். ரெண்டு சொல்றேன். அறிவாளி ஒருத்தன், அதுக்கு எதிர்ப்பதம் என்னங்க சொல்லுங்க? அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? என்னங்க? முட்டாள். தமிழ் படிச்சவங்க நானு. முட்டாள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இதோ நான் சொல்றேன். ஏற்கனவே நாம் அறிந்த விஷயங்களில் இருந்து இதோ விடுதலை செய்கிறேன் உங்களை. நம்ம எல்லாரும் முட்டாள்னு திட்டுறோம்ல, இந்த முட்டாள்னா யாரு? அது என்ன சொல்? அது காரண பெயரா இடுகுறி பெயரா? அது காரண பெயர், அது இடுகுறி பெயர் அல்ல. மரம் மண் எல்லாம் இடுகுறி பெயர், மனிதன் எல்லாம் இடுகுறி பெயர், மகிழ்வுந்து மிதிவண்டி எல்லாம் காரண பெயர். முட்டாள் என்பது காரண பெயர். என்னன்னா, கோயில் திருவிழா வருதுல்ல, கோயில் திருவிழா, அதுல தேர் இழுப்பாங்கல்ல, தேர் இழுக்கும் பொழுது சாமி ஊர்வலம் வருங்க. தேர்ல நிறைய பேர் போய் வடம் பிடிப்போம். தேரை வடம் பிடித்து மறுபடியும் கொண்டு அந்த கோயிலுக்குள்ள செலுத்துவோம். இது ஒரு தமிழர்களுடைய பண்பாடு. இந்த பண்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த கடவுளை தரிசிக்கின்றவரும் தேரின் வடம் பிடிக்கின்றவனுக்கும் சொர்க்கம் நிச்சயம், பாவம் எல்லாம் அழிந்து போகும். அதனால எந்த ஊர்ல யார் இருந்தாலும் தேர் திருவிழாக்கு மட்டும் ஓடி வந்து வடம் பிடிச்சிருவோம். அப்படித்தானே? இத்தனை பேர் புண்ணியத்திற்காக வடம் பிடிக்கின்ற பொழுது ஒரே ஒருத்தன் இருப்பான், அவன் கையில ஒரு குட்டியான ஒரு முட்டு இருக்கும். அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? அவனுக்கும் சாமி பக்தி உண்டுதான், ஆனா அவன் சாமியை பார்க்க மாட்டாங்க, அவன் தேரை பிடிக்க மாட்டான். அந்த தேர் ஆயிரக்கணக்கான கைகள் பட்டு அலை கழிகின்ற பொழுது போய் அந்த தேர் சக்கரம் ஒவ்வொரு இடத்துலயும் போய் முட்டிக்கும். அப்ப முட்டிக்கும் பொழுது ஒரு கையில இருக்கிற அந்த குட்டி முட்டை வச்சுக்கிட்டு அந்த தேர் சக்கரத்தை அந்த முட்டு கொடுத்து சரி பண்ணி அந்த தேரை கோயில் வரைக்கும் செலுத்துவான். அவனுக்கு வேற எதுவுமே இல்ல. சாமி தெரியாது, வடம் தெரியாது, மக்கள் தெரியாது. அவனுக்கு அந்த சக்கரம் மட்டும்தான் தெரியும். சக்கரம் போய் முற்றது மட்டும்தான் தெரியும். அதை கவனப்படுத்தி தியானத்துடன் அந்த வேலையை செய்பவனுக்கு பேர் முட்டு ஆள். அதை நாம வசையாக பயன்படுத்துகிறோம். தியானமாக இருக்கக்கூடிய ஒருவனை, ஒரே வேலையை தியானத்துடன் செய்யக்கூடியவனை முட்டாள் என்று பெருமையாக நாம் சொல்லலாம். அது வசை சொல் அல்ல. பல நேரங்களில் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. கடைசி சோறு சாப்பிட்டு ராஜ விசுவாசத்தோட போய் மடை திறந்து மடையில் விழுந்து இறந்து போகின்றவனுக்கு பெயர் மடையன். மக்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய அவனை நாம் அறிவிலி என்று பேசுகிறோம். இன்னொரு சத்தியத்தை சொல்லவா? அன்புக்கு எதிர்ப்பதம் என்ன? அன்புக்கு எதிர்ப்பதம் என்ன? ஏன் இந்த அம்மாட்ட ஏதாவது சொல்லி மாட்டிக்குவானே, இதுவே ஏதாவது ஒண்ணு சொல்லும், சொன்னா திட்ட போகுது. வெறுப்புன்னு சொல்லுவோமா, பகைன்னு சொல்லுவோமா? அன்புக்கு தானே எதிர்ப்பதம் இல்ல. அன்புக்கு எதிர்ப்பதம். நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். என்ன மேட்ரு பாருங்க, பெண்களுக்கு அது தெரியும். அன்புக்கு எதிர்ப்பதம் அலட்சியம். யார் ஒருவர் அலட்சியமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அன்பற்றவர்களாக இருக்கிறார்களே தவிர, கோபமும் வெறுப்பும் பகையும் அன்பு பாதிக்கப்படுவதனால் வரக்கூடிய விளைவுகள். யார் ஒருவர் அலட்சியப்படுத்துகிறார்களோ அவர்கள் அன்பில்லாமல் இருக்கிறார்கள் என்று பொருள். தலைவலிக்குதுன்னா அப்படிதான் இருக்கும்னு கடந்து போகின்றவர்கள் அன்பற்றவர்கள். உனக்கிட்ட 10 தடவை சொன்னாலும் அதே வேலையை செய்யறல, வலிக்கத்தான் செய்யும் என்று சொல்லி போகின்றவர்கள் இல்லை பகையாளிகள். அது அன்பு கெட்டு போவதனால் வரக்கூடிய விளைச்சல் என்று நாம் பேசுகிறோம். பெர்னாட் ஷா சொல்லுகிறான், 40 வயதிலேயே செத்து போறோம், புதைப்பதற்கும் எரிப்பதற்கும் தான் 70-80 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. ஒரு விஷயம் புரிகின்ற வரைக்கும் புதிதாக வாழ்கிறோம். புரிந்ததற்கு பிறகு மீண்டும் புதிய பிறப்பு ஒன்று நிகழ்கிறது. நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு என்னுடைய நேரம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இடம் சார்கிறேன். நான் இதை சொல்லி இருக்கிறேன். எந்த ஒரு வார்த்தையையும்
அதனுடைய பொருளை ஆழமாக விசாரித்து தெரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை ஒரு தலைமுறை இழந்திருக்கிறது. அதனால் தான் யாரோ எப்பொழுதோ சொல்லியதை வைத்துக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் பல்லுல எந்த பேஸ்ட போட்டு தேய்க்கிறதுன்னு எவனோ ஒருத்த முடிவு செய்யறான். என் அனுமதி இல்லாமல் என்னுடைய குளியலறைக்குள் நுழைந்து உப்பு இருக்கிறதா என்று ஒரு பெண் கேட்கிறாள். எப்படி எப்படி இதையெல்லாம் அனுமதித்தோம்? சிந்தனையற்று போகின்ற பொழுதுதான் பல விஷயங்கள் நிகழ்கின்றன. சிந்தனையோடு எல்லாவற்றையும் பாருங்கள். இது காரைக்குடி. மிக ஆழமான இலக்கிய ஆர்வமும் இலக்கிய தெளிவும் வாழ்வின் நுட்பங்களும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மண். நான் சத்திய செல்லப்பனை பாராட்டுகிறேன். பணக்காரர். நினைத்திருந்தால் சென்னையில் அவருக்கு பல ஏக்கர் சொத்து இருக்கிறது என்பதாக அறிந்தேன். அங்கே இந்த கல்விக்கூடத்தை திறந்திருந்தால் இதைவிட பல கோடி மடங்கு அவருக்கு சம்பாத்தியம் கிடைத்திருக்கும். ஆனால் தான் பிறந்த மண்ணில் தான் இந்த சேவையை செய்வேன் என்று உலக தரத்திற்கு ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்வகிக்கக்கூடிய, நிர்மாணம் செய்யக்கூடிய ஒரு மனம் அவருக்கு வல்ல இறைவனின் அருளால் கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள். விஷயங்களை புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. நான் இந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன். எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை என்னன்னா, லிட்ரேச்சர் எங்கேயாவது படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அங்க போகணும். எனக்கு சீன் நதிக்கரையை பார்க்கணும்னு ஆசை. தமிழ் என்ன கூட்டிட்டு போச்சு. எனக்கு லூவர் மியூசியம் நம்ம பார்க்கணும், போனேன். எனக்கு கிறிஸ்டல் கேவை பார்க்கணும், ஆஸ்திரேலியாவில் இருக்கு, போனேன். நயாகராவை பார்க்கணும். இது நீர் வீழ்ச்சி அல்ல, இது நீர் எழுச்சி, இது எழுந்து நிற்கும் ஆறுன்னு எழுதினார் வைரமுத்து. போய் பார்க்கணும்டான்னு முடிவு பண்ணேன். தமிழ் என்னை அழைத்து போனது. ஏதாவது ஒன்று படித்தால் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று நான் நினைப்பேன். அப்படி ஒருத்தன் ஒரு இடத்துக்கு போயிருக்கான், அதுக்கு பேர் குருஷேத்திரம். அந்த மண்ணை தொட்டு பார்த்திருக்கான். இங்கதான் போர் நடந்தது இல்லைன்னு. காவி உடையடைந்த ஒருத்தர் வந்து என்ன ஒரு லிபரேஷன் பாருங்க. நான் விடுதலை அடைந்த இடம், உங்களையும் விடுதலை செய்கிறேன். அவர் சொன்னார், என்னப்பா என்ன தடவிட்டு இருக்க? இங்கதானே போர் நடந்தது. அதெல்லாம் ஒன்னும் நடக்கல, போ. இல்ல இல்ல, இங்கதான் நடந்தது. இது குருஷேத்திரம், ஹரியானா பக்கத்துல இருக்குங்க, பஞ்சாப் மாநிலத்தில். நான் போயிருக்கேன். அந்த செம்மண் மேவி அந்த அந்த அரங்கத்தை நான் பார்த்திருக்கிறேன். புல்லரிச்சு போயிருக்கிறேன். இது படிச்ச உடனே மனசுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திரை விலகுச்சு. முடிந்தால் உங்களுக்கு விலகுகிறதா என்று பாருங்கள். நான் பிரார்த்தனையோடு இதை சொல்கிறேன். தடவி பார்த்தானா? அவன் இதெல்லாம் நடக்கல. இல்லையே, பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தது தானே மகாபாரதம். அவர் சொன்னார், அப்படிலாம் நடக்கல, நீ போ. அப்போ என்னது? அப்ப நடந்தது என்ன? கேட்பதற்கு மனம் இருக்கா? சொல்றேன். அந்த அந்த துறவி சொன்னாராம், இருக்கு. இவன் 20 வயசு பையன், பேர் தருண். கேக்குறேன், சொல்லுங்க. உட்கார். மகாபாரதம் என்றது என்ன தெரியுமா? பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த பங்காளி சண்டை கிடையாது. அப்போ 5 புலன்களுக்கும் 100 இச்சைகளுக்கும் நடந்த போர்தான் மகாபாரதம் என்று அவர் சொன்னார். 100 இச்சைகள், 5 புலன்கள். ஏ அப்பா, இந்த கண்ணு இருக்குதே சென்று பற்றும், காது இருக்குதே வந்து விழும். சென்று பற்றுவதற்கு மூடி உண்டு, வந்து விழுவதற்கு மூடி இல்லை. நாம தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். மூக்கு, நாக்கு, வாய், உடல், இது படுத்துற பாடு. இந்த இந்த இச்சைகள் இதை படுத்துகின்ற பாட்டிலே எவ்வளவு குற்றங்கள் நடக்கின்றன. 100 இச்சைகளுக்கும் 5 புலன்களுக்கும் நடந்த சண்டை தான் மகாபாரதம். உடனே மைண்ட் அப்படி ரிலீஸ் ஆச்சுங்க. அவன் என்ன மாதிரி பையன்? அவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்டான். அப்போ கர்ணன் யாரு? கர்ணன் யாரு? என்ன ஒரு பதில் பாருங்களேன். குரு அதுதாங்க. கர்ணன் யாரு தெரியுமா? அவன் தான் மனசாட்சியான். அப்ப ஏன் அவன் இச்சைகள் பக்கம் நின்றான்? மனசாட்சி எப்பொழுதும் இச்சை பக்கம் தான் நிற்கும். எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு நான் ஏன் இப்படி பண்ணேன் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து நியாயம் பேசும். நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா? நான் ஏன் மனைவி அடிக்கிறேன் தெரியுமா? நான் ஏன் பொய் சொல்றேன்னு தெரியுமா உனக்கு? நான் ஏன் ஃபெயில் ஆகுறேன்னு தெரியுமா? நான் ஏன் சோம்பேறியா இருக்கிறேன்னு தெரியுமா உனக்கு? அப்படின்ட்டு நியாயம் பேசுமா. இதுதான் கர்ணன். சரி, அப்போ துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், இவங்க எல்லாம் ஆச்சாரியர்கள் தானே, பெரியவர்கள் தானே. அவங்க எல்லாம் ஏன் இச்சையின் பக்கம் போய் நின்றார்கள்? என்ன பதில் பாருங்கயா. ஏன் நின்றார்கள் என்றால் குருநாதர் சொன்னார்,
வயதாகிவிட்டது என்பதற்காகவே அவர்கள் இச்சைகளை ஜெயித்தார்கள் என்று சொல்லிவிட முடியாது என்பதனை உலகத்திற்கு சொல்லுவதற்காகத்தான் அவர்களை இச்சைகள் பக்கம் நிறுத்தினேன். அடுத்து சொன்னார், அப்ப ஏன் கிருஷ்ணன் டிரைவரா வச்ச? வை கிருஷ்ணன் இஸ் a சாரதி. பார்த்தன் என்றால் அர்ஜுனன், சாரதி என்றால் அவனுக்கு தேர் செலுத்துபவன். பார்த்தனுக்கு தேர் செலுத்துவதனால் அவன் பார்த்த சாரதி. ஏன் அவன் சாரதியாக இருக்கிறான் என்றால், இந்த 100 இச்சைகளை 5 புலன்களை கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த 5 புலன்கள் கொண்ட இந்த தேரை வல்ல இறைவன் என்கின்ற கிருஷ்ணனை வைத்துக் கொண்டுதான் அந்த இச்சைகளை ஜெயிக்க முடியும் என்பதற்காகத்தான் அவனை சாரதியாக வைத்தேன் என்று அந்த குருநாதர் சொன்னார். இறைவனை, அறத்தை சாட்சியாக வைத்துக் கொண்டு இச்சைகளை ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும். சிகரம் தொடுவதற்கு யாரையும் பழக்காதீர்கள். ஏன் தெரியுமா? சிகரம் தொடுவது என்பது நம்முடைய புரிதலின்படி யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடங்குவது இல்லை. யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல சிகரம் தொடுவது. உன் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. அதை தொடக்கூடிய வல்லமை நமக்கு வாய்க்கட்டும் என்று இறைவனை வேண்டி உங்கள் அத்துணை பேரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.